ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நம்ம வேலை ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது நம்மளோட இன்ஜின் ரூமை பற்றி தாங்க. நீங்கள் கப்பலில் இன்ஜின் ரூமில் என்னென்ன மிஷினரிஸ்லாம் இருக்குதுன்னு பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கப்பல் நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 12 டெக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இன்ஜின் ரூம் போகணுன்னா நம்ம எலிவேட்டரை யூஸ் பண்ணியே தாங்க ஆகணும். ஏன்னா எலிவேட்டர் இல்லாமல் உங்களால் நடந்து போயிட்டு வர முடியாது. ஸோ நம்ம இன்ஜின் ரூமில் என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பாட்டம் ஃப்ளோர் வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் இன்ஜின், அதுக்கப்புறம் கம்ப்ரஸர், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரேட்டர், அப்புறம் பியூரிஃபையர், நம்மளோட இன்சினரேட்டர், இது எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்கும். ஏன்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஷினரிஸ். இது எல்லாமே நம்மளோட இன்ஜினியர்ஸோட அண்டர் கண்ட்ரோலில் தான் வரும். ஆனால் அவங்க மட்டும் இல்லைங்க, இதில் இருக்க எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸராக நம்ம தான் இதில் பார்க்கணும். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது தான் நம்ம ஜென்ரேட்டர். இந்த ஜென்ரேட்டர் மூலிமா தான் நாங்கள் வந்து ஷிப்போட மொத்த பவர் கண்ட்ரோல் சிஸ்டமும் இந்த ஜென்ரேட்டரில் வர பவரில் தாங்க எங்களுக்கு வந்துட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல ஹைட்ரோ ஃப்ளோர், இதுதான் அந்த ஹைட்ரோ ஃப்ளோர். இது வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. இது நம்மளோட இன்சினேட்டருங்க. இந்த இன்சினேட்டர் வந்து நம்ம கப்பலில் இருக்க ஆயில் ரேக்ஸாக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஃபயர் பண்ணி பர்ன் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது தாங்க முக்கியமான பிளாட்ஃபார்ம், பியூரிஃபையர் பிளாட்ஃபார்ம். இது வந்து என்ன பண்ணணும்னா கப்பலுக்கு வரக்கூடிய ஆயிலை நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, டேங்க்லேருந்து எடுக்கிற ஆயிலை பியூரிஃபை பண்ணி நம்ம கப்பலோட இன்ஜினுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஆயிலாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த பியூரிஃபையர் தான். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான சிஸ்டம். சரி வாங்க நம்ம இப்போ கீழே போவோம். இது பார்த்திங்கன்னா மேனுவரிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கப்பல் பிரிட்ஜில் வந்து அவங்களால கண்ட்ரோல் இல்லை, எல்லா சிஸ்டமும் போயிடுச்சுன்னா நாங்கள் இங்கே தான் கப்பலை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். நாங்கள் வந்து மேனுவரிங் பண்ணி கப்பலை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போகிறதுக்கான முக்கியமான சிஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிஸ்டம். ஸோ இது முடிச்சுட்டு வாங்க அப்படியே நம்ம கீழே போகணுன்னா இதுதான் பாட்டம் பிளாட்ஃபார்ம். பாட்டம் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே சீ வாட்டர் ரிலேட்டட் பம்பு, மோட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு சீ வாட்டர் வந்து கீழே இருந்து நம்ம, அதாவது ஹல்லுக்கு வெளியே இருந்து நம்ம எடுக்கிறதுனால மொத்தமாக எல்லா பம்பாக இருக்கட்டும், மோட்டராகட்டும், எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பாட்டம் ஃப்ளோரில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுதான் ஈஸி அக்சசபிளும், நமக்கு உடனே சக்ஷன் எடுக்கக்கூடிய இடமும் இது தான். ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா மோட்டராக இருக்கட்டும், பம்பாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கீழ் பாட்டம் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுதான் வெரி ஈஸி டு அக்சஸாக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நம்மளோட மெயின் இன்ஜின் ஷாஃப்ட், இதுதான் கடைசி எண்டுங்க. நம்ம இந்த எண்டில் தான் பார்ப்போம் மெயின் இன்ஜின் ஷாஃப்ட்டு, அது எப்படி ரொட்டேட் ஆகுது எல்லாமே நம்ம இங்கே தான் பார்க்க முடியும். இது நம்மளோட ஒர்க் ஷாப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒர்க் ஷாப்பில் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஒர்க் ஷாப் ரொம்ப எல்லாமே நமக்கு இருக்கும். ஒர்க் ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும் இங்கே தான். ஸோ இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.